ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளோ அண்ட் லவ்லியோட பவுடர் ஃபினிஷ் க்ரீமை பற்றின ஒரு ஷார்ட்டான ரிவ்யூ. அதுக்கப்புறம் இந்த க்ரீமை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்போ தான் நான் இப்போலாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் நான் என்னோடய ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாரஸ் அப்படின்ற பிராண்ட்லேருந்து நான் ஆலோவேரா அண்ட் குக்கும்பர் ஜெல் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஜெல் வந்து இப்போ ரீசெண்டான ஒரு 1 வீக்காக தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஸ்கின் வந்து செம்ம ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த சம்மர் சீசன் வந்ததுலேருந்து நான் அதிகம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் ரொம்பவே ஸ்கின்க்கு வந்து நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து மாமார்த்தோடது தான் டெய்லி க்ளோ விட்டமின் சி சன்ஸ்க்ரீன். இந்த சன்ஸ்க்ரீன் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுற இந்த ஆலோவேரா ஜெல் பற்றின டீட்டெயில் ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து மெயின் ப்ராடக்ட்க்கு வந்துடலாம். இந்த க்ளோ அண்ட் லவ்லியோடைய பவுடர் ஃபினிஷ் க்ரீம். இது வந்து நான் ட்ரையல் பேக் 10 ருபீஸ்க்கு எனக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் கிடச்சிது. இதுதான் நான் வந்து வாங்கியிருந்தேன். எதுக்கு பெரிய ப்ராடக்ட் வாங்கி நமக்கு வந்து அது செட் ஆகலை அப்படின்னா மணி வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இந்த குட்டியான 10 ருபீஸ் பேக் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த க்ரீமில் வந்து நமக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது 24 ஹவர்ஸ் ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்க்கு ஒரு மேட் ஃபினிஷான லுக்கையும் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் போட்டதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரைட்னஸையும் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த க்ரீம் வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ணதா அவங்க சொல்லியிருக்க மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து டாட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த க்ரீமோடைய டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. பிளெண்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி தான் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இந்த க்ரீம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபேஸில் ஒரு இன்ஸ்டண்ட்டான பிரைட்னஸ் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. எஸ், போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டான ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்குது. பட் அந்த பிரைட்னஸ் வந்து லாங் லாஸ்டிங்காக ஸ்டே ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக இது வந்து கிடையவே கிடையாது. ஒரு 2-3 ஹவர்ஸ் வரைக்கும் மட்டும்தான் இந்த பிரைட்னஸ் வந்து நமக்கு இருக்குது. இந்த க்ரீமில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் என்னென்ன பார்க்குறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் டூயல் சன்ஸ்க்ரீன் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த க்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் B3, C அண்ட் E வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதை வந்துட்டு நம்ம ஒரு டே க்ரீமாக வந்து யூஸ் பண்ணலாம். பட் அவங்க சொல்லியிருக்க மாதிரி அந்த ஆயில் கண்ட்ரோல், பிரைட்னஸ் அதெல்லாம் வந்து இருக்கா அப்படின்றத நான் இந்த வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து சொல்லியிருக்கேன். அடுத்ததாக இப்போ இந்த க்ரீமுக்கு மேலே ஒரு காம்பேக்ட் பவுடர் அப்படின்னா ஒரு டால்கம் பவுடர் வச்சு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த லாக்மியோடைய ரோஸ் பவுடர் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பவுடர் போடும்போது இது கண்ணுக்கு சுற்றி சரியாக வந்து அப்ளை பண்ண மாட்டாங்க. எப்போவுமே நம்ம பவுடர் போடும்போது நெக், அதுக்கப்புறம் நம்ம கண்ணை சுற்றி கொஞ்சமாக இந்த காதுக்கு மேலேயும் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஆயிலினஸ் தெரியாமல் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இப்போ அடுத்ததாக நான் வந்து காஜல் போட்டுக்க போகிறேன். இது வந்து ஹூடா பியூட்டி பிராண்ட்லேருந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு பென்சில் காஜலோட இந்த மாதிரி காஜல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி வந்து இருக்கும். காஜல் போட்டதுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு லிப் பாம் மட்டும் போட்டு இந்த மேக்கப் லுக்கை நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் டே இந்த மேக்கப்பை நான் என்னோடய ஃபேஸில் வந்து வச்சுருந்ததில் எனக்கு அவங்க சொல்லியிருக்க மாதிரி அந்த ஆயில் கண்ட்ரோல் வந்து 24 ஹவர்ஸ்லாம் வந்து கிடையாது. ஒரு 2-3 ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் எண்ணெய் வழிகிற மாதிரி ஆகிடுது. அதே மாதிரி அந்த பிரைட்னஸும் லாங் லாஸ்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து ஸ்டே ஆகலை. எனக்கு தெரிஞ்சு நான் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணதுனால ஒரு 3 ஹவர்ஸ் வரைக்கும் இருந்தது. இதுவே நார்மல் டால்கம் பவுடராக இருந்தால் கண்டிப்பாக 1 ஹவர்லேயே வந்து போயிடும். இந்த க்ரீம் பொறுத்த வரைக்கும் என்னோடய ரேட்டிங் வந்து நான் 10க்கு 5 தான் வந்து கொடுப்பேன். ஏன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி அந்த 24 ஹவர்ஸ் ஆயில் கண்ட்ரோல், லாங் ஸ்டே அந்த மாதிரி அவ்வளோ பெரிய பில்டப்லாம் இல்லை எதுவும் வந்து கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நார்மல் ஃபேர்னஸ் க்ரீம் மாதிரி தான் வந்து இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.